ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டும் ஒரு முறை கூட நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே இந்த நல்ல அருமையான செய்தி வழியில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த அருமையான நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். வாழ்க்கையில் அனுபவத்தோடு உங்கள் மத்தியில் ஆவியானவர் என்னை கொண்டு பேசுகிறார். எனக்கு நல்லா தெரியும், நான் எந்த மெசேஜ் எந்த இடத்துல நான் கொடுக்கணுன்னாலும் புது மெசேஜாகவே ஆண்டவர் கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய அனுபவத்தோடு நான் என்ன அனுபவிக்கிறேனோ, என் வாழ்க்கையில் எதை நான் கடந்து வந்தனோ அதைத்தான் தேவன் என்ன செய்வார், எனக்கு அந்த செய்தியாக கொடுத்து அதை ஜனங்களுக்கு கொடுக்க உதவி செய்வார். இப்போ இன்றைக்கும் இந்த வார்த்தை இந்த இதுகளெல்லாம் வாக்குத்தத்தமாகவும் தேவன் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு கொடுப்பார். அப்போ இதை இன்றைக்கு நம்ம இதை என்ன செய்கிறோம், இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்தியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை 6 மாதம் 5 மாதம் அருமையாக நடத்தினார். இந்த 6வது மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து இந்த மாதம் முழுவதும் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்மை இன்னும் அதிகமாக நம்மை அவரோடு கூட நெருங்கி சேர்க்கணும். நம்ம நெருங்கி வாழணும், அவரோடு கூட நம்ம நடக்கணும். அவருடைய கிருபையை நம்ம அதிகமாக ருசிக்கணும். மாத்திரமல்ல, உபத்திரவம் பாடுகள் எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆமாண்டவரே எங்களுக்கு உபத்திரவம் தான் அப்படின்றத நாங்கள் ஆமாண்டவரே எத்தனையோ முறை நாங்கள் கேட்டாலும் கூட அந்த உபத்திரவத்திலையும் நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறீர் என்கிற சத்தியத்தை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு இன்றைக்கு இந்த செய்தி மூலம் நாங்கள் பலனடைய எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாருக்கும் அவரவர் கிரியத்தக்க பலனை நீர் கொடுக்கிற தேவன், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக, பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் இந்த செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நல்ல அருமையான வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானா என்ன அர்த்தம்? நம்ம உபத்திரவங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வருது, உபத்திரவம் பாடு. அந்த உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. அந்த உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு பலன் இல்லை. அந்த உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு நமக்கு தெரியல என்ன செய்யணும்னு. அதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், மாட்டிக்கிடுறோம். உபத்திரவம் ஜாஸ்தி வந்தது, இல்லைன்னா நெருக்கம் வந்தது, பாடு வந்ததுன்னா நம்ம என்ன செய்கிறோம், கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிடாமல் இருப்போம், அழுதுகிட்டு இருப்போம், இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். இல்லைன்னா சிலர் என்ன செய்கிறாங்க, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. சிலர் என்ன பண்ணிடுவாங்க, செல்ஃபோனை ஆன் பண்ணி படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயாவது வெளியில் போய் கொஞ்சம் மனசை ஆற்றிட்டு வருவோன்னு போவாங்க. இது எல்லாத்தையும் காட்டிலும் இதை சகிக்கிறவங்க பாக்கியவான்கள் சொல்லியிருக்கு. இந்த சோதனையை அதுதான் நம்ம கடந்த நாட்களில் நம்ம செய்திகளில் பார்க்குறோம். 2 சோதனை. ஒன்று நம்ம பாவத்தினால் வர்ற சோதனை கஷ்டம், இன்னொன்று நம்ம விசுவாச பரீட்சை. எதுவாக இருந்தாலும் நமக்கு உபத்திரவம் தான். அந்த உபத்திரவங்களை நம்ம சகிக்கும்போது, நம்ம அந்த உபத்திரவங்களை நாம் தாங்கும்போது கர்த்தர் நம்ம அதுக்கு அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு, உத்தமர்கள் என்று பேர் கொடுக்குறாரு. உத்தமர்கள் அவங்களுக்கு பேர். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மனைவி நிறைய பேசுவாங்க, புருஷன்மார் அமைதியாக இருப்பாங்க. சில வீடுகளில் புருஷன்மார் நிறையா என்ன செய்வாங்க, கொடுமைப்படுத்துகிற மாதிரி நிறைய காரியங்கள் செய்வாங்க. மனைவிமார் சகிக்கிற தன்மைகள் இருக்கும், பொறுமையாக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த சகிக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்துருக்கிறாரு, உத்தமர்கள், உத்தமிகள். அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், சண்டையே போட மாட்டாங்களாம். நான் நீதிமொழிகள் நிறைய வாசிப்பேன், டெய்லி வாசிப்பேன். அப்போ அந்த நீதிமொழிகளில் இந்த வசனம்லாம் இருக்குது. அதனால் எனக்கே ஒரு பயம் இருக்கும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோதனை வந்தோடனே, ஒரு கஷ்டம் வந்தோடனே என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. மோசே 6 லட்சம் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அந்த 6 லட்சம் ஜனங்களில் 2 காரணத்தினால தான் அந்த ஜனங்களை அவங்க என்ன செய்யலை, அந்த கானானுக்குள்ளே அவங்க போக முடியல. 2 காரியம். ஒன்று, அவங்க என்ன செய்தாங்களாம், முறையிட்டாங்க.
எப்போ பாரு ஒரு குறையம்மா அவங்ககிட்ட அங்கிட்ட இங்கே சொல்லி அவங்க வழி நடுங்க முறையிட்டுக்கிட்டே போனாங்களாம். அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி என்ன அந்த சாப்பாடு சரியில்லை, இந்த சாப்பாடு முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். முறையிட்டாங்க, முறுமுறுத்தாங்க. இந்த 2 குறையினால் இவங்க கானானுக்குள்ளே போய் சேரலை. அப்போது அந்த ஒரு உபத்திரம் வந்த உடனே இந்த எகிப்தியர்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி வர்றாங்க, எனிமிகள் வந்து அவங்கள அடிக்க வர்றாங்க, திரும்ப வர்றாங்க. தெரிஞ்ச உடனே மோசேயை என்ன செய்கிறாங்க, நெருக்கிறாங்க. மோசேட்ட என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. நாங்கள் அங்கேயே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த வனாந்தத்தில் வந்து எங்களை சாகடிக்கிறதுக்காக எங்களை கொண்டு வந்தீர் அப்படின்னு அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம நீதிமொழிகள் இந்த இதெல்லாம் வாசிக்க ஆரம்பித்த உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணவே கூடாது. அவங்களால தான் இவங்களால தான் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே நல்லா ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஸோ இன்னும் நிறைய உத்தமர்கள் யாருன்றது இன்னும் நிறைய இருக்குது. அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், சண்டை போட மாட்டாங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் போட்டிருக்கு. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனும் சண்டையை அமர்த்துகிறான். சில வீட்டில் சண்டை நடக்கும், கொஞ்சம் புகைய ஆரம்பிச்சதுன்னா என்ன செய்வாங்க, கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் சிலர் என்ன செய்வாங்க, அந்த சண்டையில் கொஞ்சம் ஊற்றி விடுவாங்க. அது கொஞ்சம் கூடுதல் புகஞ்சி கூடுதல். ஆனால் சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அது புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ என்ன செய்வாங்க, சரி இருக்கட்டும், நம்ம அதை அப்புறம் பேசுவோம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படி என்ன செய்வாங்க, அதை சண்டையை நீடிய சாந்தமுள்ளவர்கள் சண்டையை அமர்த்துவார்கள். அவங்க சண்டை போட மாட்டாங்க, அவங்களுக்கு சண்டை போடுறது பிடிக்காது. இப்போ இன்றைக்கி நம்ம யாராக இருக்கிறோம், உத்தமர்களாக இருக்கிறோமா, இல்லைன்னா சண்டைக்காரங்களாக இருக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வீட்டில், நம்ம வேலை ஸ்தலத்தில்? சிலர் பாருங்கள் ரொம்ப கூலாக சொல்லுவாங்க. எங்களுக்கு சபையில் பிள்ளைங்க நிறைய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பிள்ளைங்க இருக்காங்க. அதுங்க வந்து சில நேரம் ரொம்ப ஸ்டைலாக சொல்லுவாங்க, ஆண்டி அங்கே நான் எங்களுக்கு ரொம்ப கொடுமை ஆண்டி, சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது, எல்லாம் முடியாதும்மா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், பேப்பர் போட்டேன்னு ரொம்ப கூலாக சொல்லுவாங்க. சொல்லுவேன், ஐயாவும் சொல்லுவாங்க, அவங்க ஒரே கம்பெனியில் அவங்க 10 வருஷத்துக்கு மேலே இருந்ததுக்கு அவார்டு கொடுத்தாங்க. 18 வருஷம் 20 வருஷம் இருந்ததுக்குரிய நல்ல அவங்களுடைய கிராட்டிவிட்டி எல்லாமே நல்ல பிளெஸ்ஸிங்காக ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்து வரும்போது நல்ல ஒரு ஹானர் பண்ணி அனுப்புனாங்க. அப்போ ஒரே கம்பெனியில் இருந்து நீங்கள் நல்ல ப்ரமோஷனில் வந்து நீங்கள் பொறுமையாக சகித்து எல்லாத்தையும் சகித்து நீங்கள் மேலே வந்தால் தான் உங்களை நல்ல ஒரு நல்ல பெரிய ஸ்தானத்தில் உங்களை பார்க்க முடியும். நீங்கள் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இல்லை வருஷத்துக்கு ஒரு கம்பெனி மாறினீங்கன்னா நீங்கள் சாதாரண ஒரு கூலிக்காரனாக தான் இருப்பீங்க, சாதாரண ஒரு வேலைக்காரனாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் பொறுமையை நம்ம உபத்திரவங்களை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக அவங்க ஏதாவது சொன்னாங்க வேலை ஸ்தலத்தில் சரியாக வேலை செய்யலை, இல்லைன்னா இது தப்பாக இருக்குது, இல்லைன்னா நீங்கள் நல்லாவே செய்து இருந்து அதுலேயும் இதை குறை கண்டுபிடிச்சாலும் அதையெல்லாம் சகித்து நீங்கள் போனீங்கன்னா அதுக்குரிய அவார்டு கண்டிப்பாக உண்டு. அதான் அந்த உபத்திரவங்களை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க யாராக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக அவர் கர்த்தர் இடத்துல அன்பு கூறுகிறவங்களாக இருப்பாங்களாம். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும், நீடிய பொறுமையாக இருக்க முடியும், நீடிய சாந்தமாக. அவங்களுக்கு என்ன பண்ணுறாராம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் நம்ம எல்லாருக்கும், யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் உபத்திரவங்களை சகிக்கிறோமோ, யாரெல்லாம் நெருக்கத்தை சகிக்கிறோமோ, யாரெல்லாம் நிந்தையை சகிக்கிறோமோ அவங்களுக்கு அவர் வந்து க்ரௌன் கொடுக்குறாரு, ஜீவ கிரீடம். இது பூமியிலே உண்டு. அந்த கிரீடம் வந்து மகிமையை கொடுக்குது, ஸ்தோத்திரங்கள் கொடுக்குது. உங்களுக்கு நிறைய காரியங்கள் அதில் தேவன் வச்சுருக்கிறார். உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். ஜீவ கிரீடம், உங்கள் லைஃப் வந்து லைவாக இருக்கும். நீங்கள் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழலை, நீங்கள் லைவாக ஆண்டவரோடு நீங்கள் நடந்து வாழ்கிறீங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் அப்பா உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு அப்போஸ்தலரில் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நம்ம எல்லோரும் உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம். அதுவும் எங்கள் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கொடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நம்ம செல்கிற இடங்களெல்லாம் உபத்திரவம் தான். உபத்திரவங்களை நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையாய் சகிக்கணுமா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 5:5 பார்த்தோன்னா, அவர் மூலமாய் 1வது வசனத்துலேருந்தே நான் வாசிக்கும் விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம். ஒரு தடவை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்குது.
அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் சொல்கிறார் பாருங்க. யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நம்ம எனக்கு உபத்திரவம் வர்றது நல்லது, எனக்கு பாடுகள் வர்றது நல்லது, எனக்கு இந்த கஷ்டம் வந்தது நல்லது, இந்த பிரச்சனை வந்தது எனக்கு நல்லதுன்னு நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம்? அதை இதெல்லாமே அவர் நம்மளை பரீட்சித்து பார்ப்பார், நம்மளை சோதித்து பார்ப்பார். நமக்கு பொறுமை இருக்கான்னு பார்ப்பாராம், நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கான்னு பார்ப்பாராம். தேவன் ஆபிரகாமை சோதித்தது அவருக்கு பொறுமை இருக்குதா, அவன் கீழ்ப்படிதானா, அவன் எனக்கு பயந்தவனாக இருக்கிறானா, அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறானா, இதெல்லாம் பார்த்து சோதிக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். இந்த நாள் ஆண்டவர் கரத்தில்ப்பா, நீர் என்ன செய்யணும், நான் எதுலெல்லாம் நம்ம சோதிக்கப்படுவோமா, உண்மையில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா இல்லையான்றதை சோதிப்பாராம். அதைத்தான் ஆபிரகாமுக்கும் செய்திருக்கிறார். இன்னொரு சந்தர்ப்பம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இங்கே என்னென்னா மக்கெதோனியா சபையாருக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்ன கிருபை? மக்கெதோனியா சபையாரை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பவுல் சொல்கிறார். மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்னென்னா, அவங்க என்ன செய்தாங்களாம்? 2வது வசனம், மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவங்களாக இருந்தாங்க. இப்போ அந்த சோதனை பயங்கரமான பணப்பிரச்சனை, நிறைய உபத்திரவம், நிறைய நெருக்கம், பணத்துக்கு நிறைய தேவை இருக்குது. அப்போ கொடிய தரித்திரமாக இருக்காங்க. சாப்பாட்டு கூட ஒரு வேளை அவங்க கஷ்டப்பட்டுருக்கலாம். தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, இப்போ பாருங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன செய்யலை, அந்த சபையில் காணிக்கை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை செய்யணும், ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்ற இதெல்லாம் வரும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை என்ன செய்யலை, அவங்க அதை தள்ளலை, அதை அவங்க சந்தோஷமாக என்ன செய்தாங்களாம், தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே என்ன பண்ணாங்களாம், மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இதுதாங்க கிறிஸ்டியன் லைஃபு. கொடுக்கறதுல நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கிறோமான்றதை நம்மளை சோதித்து பார்ப்பாராம். ஸோ ஒரு முறை நான் வெளிநாட்டிலேருந்து நாங்கள் இந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்காக வந்திருந்த சமயம் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாப்பா, ஒரு 12 வயது இருக்கும், எனக்கு உதவி செய்தாள். ஸ்கூல் போக முன்னாடி எனக்கு ஏதாவது அவங்க அம்மாவும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பிள்ளை எனக்கு காலையில் கொஞ்சம் நேரம் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு சாயங்காலமும் கொஞ்சம் வந்து உதவி செய்வாள். அப்போ நான் போகிற சபைக்கு தான் அவங்களும், அந்த பொண்ணும் வரும், அவங்க ஃபேமிலியும் வருவாங்க. அப்போ அந்த பொண்ணு கிறிஸ்மஸ் டைம் வந்து டிசம்பர் மாதம் வந்தது. அந்த பாப்பாட்ட நான் கேட்டேன், பாப்பா உங்களுக்கு வீட்டில் அப்பா அம்மாலாம் ட்ரெஸ் எடுத்துட்டாங்களா கிறிஸ்மஸ்க்கு? அவங்க ரொம்ப ஏழை பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்க. அவங்க அப்பா டெய்லி ஒயிட் வாஷ் பண்ணி இந்த வெள்ளை அடித்து, வீட்டு வெள்ளை அடித்து அண்டன்றைக்கு கொண்டு வர கூலி இதை வச்சு தான் அவங்க ஆகாரம் சாப்பிட்டு அவங்க என்ன செய்தாங்க, காலம் நடத்துனாங்க, பிள்ளைங்களையும் படிக்க வச்சாங்க. அப்போ அம்மாலாம் ட்ரெஸ் எடுத்துட்டாங்களாம்மா, அவனுக்கு கடைக்கு போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ கேட்டேன். அப்போ சொல்லி எடுத்தாங்க ஆண்டி, எடுத்தாங்கம்மா. ஆனால் சபையில் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தார் பாஸ்டர். என்ன அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்ம அவங்க பீகார் இதில் மிஷினரி சப்போர்ட் பண்ணுறாங்க நிறையா. அந்த பீகார் மிஷினரி நம்ம சர்ச்சிலேருந்து அனுப்பப்பட்ட மிஷினரிகளுக்கு இத்தனை வயசுலலாம் பிள்ளைங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் குடும்பமாக நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் கிஃப்ட்டு டொனேட் பண்ண முடியுமோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இவங்க அவங்களுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸையே எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, சந்தோஷமாக கொடுத்தாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். அந்த அம்மா அவங்க சாரீ கொடுத்தாங்க, பிள்ளைங்க அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை அப்படியே குடும்பமாக அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க அன்னன்னைக்கு அவங்க வேலை செய்து சாப்பிட்டு பழைக்கிறவங்க. ஆனால் அப்போ கேட்கும்போது தான் எனக்கு கண்ணில் கண்ணீர் இருந்தது. எப்படி பாருங்கள், நம்மலாம் நிறைவானதுலேருந்து நம்ம போய் வாங்கி அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைங்க அன்றன்றைக்கு கிடைக்கிறத, அவங்களுக்கு கிடைச்சதையும் அவங்க என்ன செய்தாங்க, கொடுத்தார்கள். இப்படி குடும்பங்கள் இருக்கிறாங்க இன்றைக்கும். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படி கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இன்றைக்கும் தேவன் அதைத்தான் எங்கள் வாழ்க்கையில் நான் செய்கிறார். ஒரு நாளும் நான் சொல்வேன், ஐயாட்ட சொல்வேன், எனக்கு 500 ரூபாய்க்கு மேலே எனக்கு புடவை எதுவுமே பார்க்காதீங்க. சப்போஸ் நீங்கள் நாங்கள் ஒரு நாள் எடுத்ததும் கிடையாது. எனக்கு எல்லாம் ஆவியானவர் நல்ல அருமையான பிள்ளைகளை கொண்டு தான் கொடுப்பார். அதுவும் நான் நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஒரு காட்டன் புடவை தான் கட்டணும். ஆனால் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே ஆண்டவர் நல்ல புடவை, இன்னும் காஸ்ட்லியாக
ஜனங்கள் எல்லோரும் நல்லா நேசிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, ஆண்டவர் நிறைய கொடுப்பார். ஏன் இது சொல்கிறேன்னா, என்றைக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ தேவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். கொடுக்க 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 அது என்ன செய்யுது, அந்த கிணறு என்ன செய்ய ஆரம்பிச்சிருது, இறைக்க ஆரம்பிச்சிருது. அப்போ கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவனவன் தந்தன் கிரியையை என்ன செய்யணுமா, நான் உண்மையாக இருக்கிறேன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறேன்னா, அது சின்ன வயசுலேருந்து நம்ம பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், கொடுக்குற விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்கறது. ஆண்டவருக்கு கொடுக்குறது, நான் காணிக்கை போடுறது பற்றிலாம் நான் குறைவாக நான் எதையுமே நான் டீச் பண்ணுறதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை. சபைக்கு நம்ம அல்லது யாருக்காவது கொஞ்சம் கொடுக்குறது, இந்த மாதிரி நம்ம இது த பெஸ்ட்டு ஒன்று கொடுக்குறது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம். அதில் நான் என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவேன், காணிக்கைக்கு பேங்க்லேருந்து நான் காசு எடுக்கும்போது புது நோட்டாக எடுத்துகிட்டு வருவேன். 10 ரூபாய் நோட்டு. அந்த நோட்டு காணிக்கைக்காகவே வச்சுருப்பேன். அந்த காணிக்கை போடும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த 10 ருபீஸ் எடுத்து அந்த நாளில் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது, பிள்ளைங்களாக இருக்கும்போது அதை கொடுப்பேன். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த சூழ்நிலை இல்லை. அவனுக்கு நான் ஒரு பழைய 10 ரூபா நோட்டு கொடுத்துருந்தேன். இவன் என்ன பண்ணான், நான் சர்ச்சு கரெக்டாக காணிக்கை போடுற டைமில் இவன் முன்னாடி இருந்து கிடுகிடுன்னு ஓடி வந்தான். என்கிட்ட ஓடி வந்து என் பர்ஸை திறந்தான். அவன் தான் கையில் வச்சுருந்த 10 ரூபாய் உள்ளே வச்சான். அதில் என் இதில் வேறு 10 ரூபா நோட்டு இல்லை, 100 ரூபா இருந்தது. அந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு கிடுகிடுன்னு உள்ளே போயிட்டான், முன்னாடி போயிட்டான். நான் அப்போ ஒன்றும் கேட்கல. ஆனால் முடிஞ்சு வரும்போது என்னடா ஏன்டா அப்படின்னேன். நீங்கள் அழுக்கு நோட்டு கொடுத்தீங்க, இவ்வளோ நாள் நல்ல நோட்டு கொடுத்தீங்க, புது நோட்டாக இருந்துச்சு, நீங்கள் ஏசப்பாவுக்கு நல்லது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நான் அதனால தான் இதை போட்டேன் அப்படின்றான். இன்றைக்கி அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட நல்ல சம்பளத்தில், நல்ல வேலையில், நல்ல ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் அப்படி 3 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். சின்ன வயதுலேருந்தே கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, கொடுக்கறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, உபவாசம் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைங்களை நான் உபவாசம் பண்ண வைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக உபவாசம் பண்ணணும்னு சொல்லுவேன். அவங்க எங்கள் பையங்களை 3 பேரில் சில பிள்ளைங்க அது ஒரு மாதிரி போகுங்க. ஆனால் ஒரு பையன் கேட்பான், மம்மி சிறுகுடலை சாப்பிடுது மம்மி அப்படிமா, பசிக்குமா. நான் சொன்னேன், அதெல்லாம் அந்த அனுபவத்தில் நீ வரணும். அப்போ தான் உன்னுடைய லைஃப்பில் நீ என்ன செய்வ, எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றதை உனக்கு தெரியும். இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க துபாயில் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஏஜி சர்ச்சில் இங்கிலீஷ் சர்வீஸில் அந்த பிள்ளைங்க நல்லா ஊழியம் செய்கிறாங்க. நல்ல பிள்ளைங்க படிக்கிறாங்க, நல்ல ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் அந்த ஊழியத்தில் அவனுக்கு நல்ல தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் உண்டு. நான் சாட்சியாக தான் உங்கள் மத்தியில் பெருமைக்காக சொல்லலை. இன்றைக்கும் கொடுக்குறதில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுக்குறதில் நீங்கள் முதல்வராக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெஸ்ட்டு ஒன்று கொடுங்க. ஒரு முறை நான் என்னுடைய சாட்சியோடு கூட நான் முடிக்கிறேன். நாங்கள் வெளிநாட்டில் இருந்த சமயம், வெளிநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் இருந்தோம். அதில் ஐயா சில நாள் ஒரு முறை அவங்க விடுமுறைக்கு அவங்க அவசரமாக இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. எங்களுக்கு அங்கே இந்தியா அந்த மஸ்கட் தேசத்தில் ஊழியங்களுக்காக அவங்கள என்ன செய்வாங்க, எங்கள் சபைகளில் அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணும்போது அதில் ஒரு தடவை அவங்களுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் டிக்கெட் போடுவாங்க. அதுவும் சபையார் தான் போடணும். அவங்களுக்கு இப்போ திரும்ப அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு அவங்க வீடுகளில் கூப்பிட்டு பாஸ்டருடைய ஃபேமிலியோடு சேர்த்து எல்லாேருக்கும் என்ன செய்யணும், ஆகாரம் கொடுக்கணும். இப்படி சபையார் நிறைய செய்யணும். அப்போ அதுவே நிறைய பணம் ஆகும். அப்போ எனக்கு ஐயா ஊருக்கு வரும்போது எனக்கு நல்ல அழகான 2 புடவை எனக்கு பிடித்தமான 2 புடவை நான் வாங்கினேன். அவங்க கூட போய் அவங்க ஊருக்கு வேண்டிய ஜாமான்லாம் வாங்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. நான் அங்கே இருக்கும்போது இந்த ஊழியக்காரங்க வந்தாங்க. அப்போ வரும்போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம கிஃப்ட்டு கொடுப்போம். ஆனால் அன்றைக்கி ஐயா இல்லாதனால எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் இவங்க இல்லை கடைக்கு போகணும். அப்போ இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், உனக்கு பிடித்தமான புடவை அங்கே ஹேங்கரில் தொங்குது இல்லை, அதை எடுத்து கொடு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கலர் பிடித்தமானது, எனக்கு பிடித்தமானது நான் என்ன செய்யல, காஸ்ட்லியான புடவை வாங்கினேன், ஆனால் அதை எடுத்து கொடு அப்படின்னாரு. உடனே கொடுத்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கு 3 பீரோ நிறையா நான் வேண்டாங்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, நிறைய ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குறாரு. ஒரு வருஷமும் நான் ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 10-20 வருஷம் ஆகுது. நானாக எனக்கு போய் புடவை வாங்கினதே கிடையாது. கர்த்தர் அவ்விதமாக ஆசீர்வதிச்சார். நீங்கள் கொடுக்குறதுல நீங்கள் உண்மையாக இருங்க. ஆண்டவர் கொடுக்குறதில்ல, மனுஷருக்கு கொடுக்குறதில்ல, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறதில்ல, இன்லாஸுக்கு கொடுக்குறதில்ல, சொந்தக்காரங்க இன்னும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்குறதில்ல. உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் விரும்புகிறத நீங்கள் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார்.
2 காரியங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களை என்ன செய்ய உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே இந்த நாள் ஒரு மகிமையான நாள். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஷபாலா ரதி கந்தாரல ரதுஷாலா ரதி கபரபா. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருக்கிற காரத்தில் ஒப்பு கொடுப்போமா? இவ்வளோ செய்திகளை நம்ம கேட்குறோம், டெலிவிஷனில் எவ்வளோ செய்தி கேட்குறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போமே. என்ன ஆண்டவரே, என்னை அப்பா என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே முன்னேற்றமே இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இல்லை, நானும் எவ்வளோ பிரயாசப்படுறேன், நானும் உண்மையாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேனே, ஆனால் ஏன் எனக்கு இல்லை இன்னும் ஏதோ ஒரு கரை இருக்குது, ஏதோ ஒன்று ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. நீங்கள் ஏதோ ஒன்று என்ன செய்கிறீங்க, பிடிச்சி வச்சுருக்கிறீங்க. ஆண்டவர் விரும்புகிறத நீங்கள் என்ன செய்யலை, இன்னும் கொடுக்கல. ஆண்டவர் விரும்புகிறத நீங்கள் கொடுங்க. உங்களுடைய உள்ளத்தை இன்னும் நீங்கள் ஆண்டவர் கொடுங்க. எதை கொடுக்காமல் இருக்கிறீங்களோ அது கொடுங்க. எதை கொடுக்காம எந்தெந்த காரியத்தில் இன்னும் நீங்கள் சோர்வாக இருக்கிறீங்க, தளர்ச்சியோடு இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நன்றியோடு ஷமாலா ரதிகாவா. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எத்தனை ஏழை எளியவங்க, எத்தனை பிள்ளைங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய நேரத்தை கொடுங்க, உங்களுடைய பணத்தை கொடுங்க, உங்களுடைய பலனை கொடுங்க, உங்களுடைய நல்ல திறமையை கொடுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நீங்கள் நிச்சயமாக உங்கள் பெற்றோரை நீங்கள் கனப்படுத்துங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களை நீங்கள் நேசிங்க. உங்களுடைய இன்லாஸ், உங்களுடைய கணவருடைய வீடுகளில் இருக்கிற மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா எல்லாரையும் நீங்கள் நேசிங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் உங்கள் மூலமாக கட்டளையிடுவார். அன்பு தான் எல்லாவற்றிலும் மேலானது. அந்த அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உங்களுக்கு உதவும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆமாண்டவரே, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்தி வேளையிலே ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். தகப்பனே, நீதியின் கிரியை ஆகிய சமாதானத்தை நீர் பெருக செய்திருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணியிருக்கு. நிச்சயமாக நாங்கள் முதிர் வயதின் கனியினால் நாங்கள் நிரப்பப்படுவோம். எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசை நீர் கொடுப்பீர். ஆமாண்டவரே, இதற்கு ஆண்டவரே அதற்கு நீங்கள் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷன்களை நாங்கள் செய்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே அநேக பிள்ளைகள் சாட்சிகளை கொண்டு வரட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, குடும்பங்களில் ஒரு மன்னிப்பின் சுபாவங்கள் கடந்து போகட்டும். ஆண்டவரே, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இப்போ வேலை ஸ்தலங்களில் வேலைகளை இருக்கிறவங்களை மன்னித்து மறந்து ஆண்டவரே எல்லாரையும் நேசித்து மீண்டுமாக தங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக. பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பணப்பிரச்சனைகள், நெருக்கங்கள், பாடுகள், சோதனைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் சகித்து முன்னேறி வர கர்த்தர் தேவ பலத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஆண்டவரே எண்ணங்கள் எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்பா. சகிக்கிறவர்களாய் முன்னேறி சில அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று பார்க்கிறோம். இந்த அன்பின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் காணப்படட்டும். தேவனே, உமக்கு நன்றி. உங்கள் அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நல்ல சாட்சிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. Bye.